உன்னை அத்தா அரியே என்றே அழைக்க மற்றவர் என்னை பித்தா என்றே ஏசுகின்றார். நான் உன்னை அப்பா ஹரின்னு சொல்லி கூப்பிடுறேன், எல்லாரையும் லூசுடா பித்தா என்றே என்னை உலகோர் ஏசுகின்றார். நீ முத்து மாணிக்கம் உன்னை நான் எங்கனம் விடுகிறேனே அப்படிங்கிறார். நீ கடவுளை பார்த்து கொஞ்சம் நீ முத்து மாணிக்கம் நான் எப்படிப்பா விட்டுற முடியும் அப்படின்னு. திருப்புலானியில் ஒரு பெருமாள் இருக்கார், ராமருடைய விசேஷமான கோயிலில் ஒன்று திருப்புலானி. அங்கே தான் அவர் தர்பசாயனம் பண்ணுவாங்க, புல்லு மேலே தவிச்சு படுத்திருந்தார். அப்போது கல்லணையில் துயிந்தனையோ காகுத்தா அப்படின்வாங்க. செங்கல்ல வச்சு தலைக்கு படுத்து நின்றுருக்காரு, தர்ப புல்லு மேலே தலையை வச்சு படுத்து நின்றுருக்காரு. அப்படியெல்லாம் ராமர் வனவாச காலத்தில் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அந்த திருப்புல்லானி பெருமாள் கிட்ட ஒருத்தர் போகிறார். போயிட்டு அவரும் இதே மாதிரி தான் சொல்கிறார். அத்தா அரியே என்றே நான் உன்னை அழைக்க உலகோர் என்னை பித்தாய் என்றே பேசுகின்றார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு, உலகோர் ஏசிடனும் பேசிடனும் திரு புல்லானி பெருமாளே உன்னடியில் கிடந்தேனே கிடந்தேனே அப்படின்வார். நான் உன் பாரத்தில் தான் உட்காந்துன்னு இருப்பான்பா அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் பெரிய மரியாதையை கொடுத்தார்கள். உலகத்தில் யார் என்ன சொன்னால் என்ன, அவமானப்படுத்தினா என்னான்ட்டு. ஸோ மாபெரியவருக்கு அப்படியெல்லாம் பல அவமானங்கள் நிகழ்ந்தன. அந்த கண்டெம்பரரி டைம் நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறிய தமிழ்நாடு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுற போது விபூதி நாமெல்லாம் போட்டு வீட்டு விட்டு வெளியே வரபோது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருவான். ஏன்னா இவனுக்கு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில். விதியே விதியே இந்த தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் அப்படின்னு பாரதி பாடினான். ஃபேட்டு இந்த தமிழர்களை என்ன பண்ணணும்னு நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாரதியாருடைய ஒரு கவிதை இருக்குது. அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் பரமாச்சாரிய சுவாமிகளுடைய ஜனனம் நிகழ்ந்தது. அதுதான் பெரிய விஷயம். அவர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி கொஞ்சம் நஞ்சமாவது ஏதோ இந்த பையங்கள்லாம் இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் வேதம் சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வேத பாடசாலைக்கு போகிறாங்க, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த வேத பாடசாலையில் படிக்கிறதுக்கு ஆளுங்களே கிடைக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? வேத பாடசாலைங்கள்லாம் 4 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. காஞ்சி பெரியவர் விழுப்புரத்தில் இருந்தார் இல்லையா, அந்த வீட்டில் ஒரு வேத பாடசாலை இருக்குது. ஒரு தடவை நான் போயிருந்தேன். போனால் அங்கே 3 பசங்களும் 4 பசங்களும் படிக்கிறாங்க, 4 வாத்தியாருங்க இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் யார் வராங்கன்னார். மாபெரியவருடைய வீடு இருந்த இடத்துலையே இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். அண்ட் யாராவது கொஞ்சம் பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு வசூல் மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர நமக்கு பெரிய ஃபெய்த் இருக்குது, வேதத்தெல்லாம் நம்ம போஷிக்கணும் ரட்சிக்கணுங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி ஆளுங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. 100க்கு 10 பேர் தான் ஒரு சிரத்தையாக பண்ணுறவங்க. மற்றவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ். அது இப்போது நான் எங்கிட்டயே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் யாரோ வந்தாங்க. ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது எங்கள் ஏரியாவில், ஒரு 60-70 வேத வித்தியார்த்திகள் இருக்காங்க, அந்த தண்ணி கஷ்டம் தீர்ற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு இடம் தர முடியுமா அப்படின்னாங்க. அதுக்கு என்ன நான் தந்துடுறேன்ட்டு 4-5 இடம் காட்ட சொன்னேன். எது உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த கல்கி கார்டன், மாஜோதி நிலையம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் வசதியெல்லாம் நானே பண்ணி கொடுத்துட்றேன். நான் ஒரு 2 நாள் கழித்து என்ன இன்னும் வரலையே நீங்கள் ஒன்று இல்லை, எங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் போய் நீ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுன்னு சொன்னாங்க, லட்சமாக பணம் வந்துடுது. அதனால் எங்களுக்கு இப்போ அந்த வசதி தேவைப்படாது அப்படின்னாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க, இதெல்லாம் ஆதரிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அதை வாங்கி நிர்வாகம் பண்ணுறதுக்கு உள்ளவங்களில் 190 பேர் ஃப்ராடு. இதுதான் பெரிய ப்ராப்ளமே இன்றைக்கி. அதாவது நேர்மையாக நடந்து கொண்டு இதெல்லாம் செய்யணுன்ட்டு. அப்போ மாபெரியவர் மாதிரி ஆட்கள் அழிந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஊரே வேணாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பாத யாத்திரையாக போயிட்டு எவ்வளோ வருஷம் வெளியில் தான் சுற்றின்னு இருந்தார். தமிழ்நாடு பக்கம் வரவே இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி ஆரம் வீரப்பனே எம்ஜிஆர் அமிச்சார், மாபெரிய எங்கே இருந்தாலையும் அவரை கூட்டினுவாங்க அப்படின்னு. ஆரம் வீரப்பன் போய் இந்த மாதிரி புரட்சி தலைவர் அமிச்சார், நீங்கள் இல்லாத தமிழ்நாடு நல்லாவே இல்லை சுபிச்சமா, உங்கள் கால் இந்த மண்ணில் படணும், அதனால் நீங்கள் கட்டாயம் வந்தாகணும். இப்போ 1984 பிப்ரவரி மார்ச் ரேஞ்சில் அவர் வந்தார். நான் அவர் அந்த நேரத்தில் சித்தூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் இருந்தபோது போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரத்னகிரிக்கு வந்தார். அங்கேருந்து நேராக இதுக்கு வந்தார். ஒரு பெரிய கோயில் இருக்கும் காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னால், கலவையா இல்லை, மெயின் ரோட்லேயே இருக்கும், இந்த வேலூர் போகிற ரோட்டில். அந்த கோயிலில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார்.
அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். நானும் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு இருப்பேன். நான் வந்து 1983 இருந்து ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து அவர் இருந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவருடைய ஃபிசிக்கல் பாடி போன அப்புறம் கூட நான் அவரை பார்க்குறேன். அதாவது இவங்கெல்லாம் வந்து சாகிறதே கிடையாது, இந்த உடம்பு தான் போயிடும், ஆனால் அவங்க இருப்பாங்க, அந்த ஆத்மா ஜோதி ஸ்வரூபத்தில் அவங்க இருப்பாங்க. ஸோ நான் வந்து காசிக்கு போயிருந்தபோது நான் இங்கே ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கியிருக்கேன். விடிகால 4 மணிக்கு ஈரம் சொட்டோ மாபெரியவர் நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு வரார். வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கங்கையில் போய் டெய்லி ஸ்நானம் பண்ணி காசி விஸ்வநாதர் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கும் அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் அங்கே இருக்கேன், ஏதோ எங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு இல்லையா, அதனால் அங்கே எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சி. அதே மாதிரி மகேந்திரகிரி காட்டுக்கு நான் போய் நிறைய தவசெல்லாம் பண்ணுவேன். 84லேருந்து 88 வருஷம், 88வது வருஷம் வரைக்கும். அப்போ நான் எங்கே உக்காந்துருக்கிறனோ அந்த இடத்துக்கே வருவார் அவர். நான் எங்கே காட்டில் உக்காந்துருப்பேன், ஒரு இடத்துல ராகுத்தீர்த்தம்னு பேர், அந்த இடத்துல உக்காந்துருப்பேன். பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது, 5 குழி இருக்குது. அதில் உலகம் அழிகிற நேரத்தில் அமிர்தம் பொங்கி வரும். அதை ஆளுக்கு ஒரு கைப்பிடி குடிச்சிட்டு எல்லாரும் தேவர்களாகி சத்தியுகம் ஆரம்பிச்சிடணும்லாம் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. நான் அந்த காட்டுக்கு போனால் அங்கேயும் வருவார் அவர். இன்னொரு தடவை ஒரு பெரிய விஷயம் எனக்கு, உலகம் பூரா அழிஞ்சு கிடக்குது, எல்லாமே அந்தகாரம் இருட்டாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி இருக்குது, விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. நான் என்னடா உலகமே அழிஞ்சு போச்சு, என் கூட ஒரு 11 பேர் இருக்கிறாங்க, எங்கே மாத்திரம் வெளிச்சம் இருக்கே அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தா அங்கே பரமாச்சாரியர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பார்த்த உடனே இவெல்லாம் ஆகாரம் பண்ணினாலா, அவளெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அதாவது இந்த காஞ்சிபுரம் இருக்க அது சாதாரண இடமா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மண் இதுதான் உலகம். ஸோ அது பிருத்திவி கஷேத்திரம்னு பேர். சிதம்பரம் ஆகாச கஷேத்திரம், காலாஸ்தி வாயு, காஞ்சிபுரம் மண், திருவானைக்கோயில் தண்ணி, அக்னி கஷேத்திரம் திருவண்ணாமலை. ஸோ காஞ்சிபுரம் வந்து பிருத்திவி மண் சம்பந்தப்பட்ட இடம். உலகமே அழிஞ்சு போச்சான். அப்போ நாரதர் உலகத்தை சுற்றி வராராம். அங்கே ஒரே ஒரு இடத்துல ஒரு மரத்துக்குலேருந்து ஜோதி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கான். என்னடா அது, உலகம் அழிஞ்சு போனாலும் இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கேன்னு உள்ளே எட்டி பார்க்குறாராம். அந்த மாமரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே முருகப்பெருமான் உட்காந்து தவஸ் பண்ணிட்டு இருக்காராம். அந்த இடம்தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் பேக் சைடில் ஒரு மாமரம் இருக்கு இல்லையா, 4 சாகிகள் 4 வேதங்கள், அது அந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ பாடப்பட்ட பாடல் தான் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி போற்றி அப்படின்னு. காஞ்சியில் மாவடினா மாமரத்துக்கு அடியில் இருக்கிற, செவ்வேல்னா முருகப்பெருமான், அவனுடைய திருமலர் பாதங்களை நான் போற்றுகிறேன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு பெரிய விசேஷம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது. இல்லைன்னா எனக்கு கிடைச்சது நம்முடைய பரமாச்சாரியாருடைய தரிசனம். உலகம் அழிஞ்ச போது அவர் உட்காந்துருக்கார் அவர் குடிசையில். அவருடைய பூர்வாசிரம பேரே சுவாமிநாதன் தான், முருகனுடைய பேரும் சுவாமிநாதன் தான், முருகன் பேரும் சுவாமிநாதன். ஸோ ஒரே மாதிரியான விஷயங்கள். நாரதருக்கு எது கிடைச்சதோ அதே மாதிரி தரிசனம் எனக்கும் இதெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது இல்லையா, அதானே ரொம்ப முக்கியம். 1983 ஆகஸ்டில் நான் வந்து ஒரு புது கார் வாங்கினேன். டிஎம்ஜே 1994ன்னு ப்ரீமியர் பத்மினி காரோட விலை 80,000 அந்த காலத்தில். நான் வந்து 1 lakh அடிஷ்னலாக அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போட்டேன். ஏர் கண்டிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீட்டு, அந்த காலத்தில் இப்படி தான் சீட் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டு பக்கெட் சீட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டெக்கர் பண்ணி ஒரு பெரிய கார். அதை எடுத்துக்கிட்டு நான் அந்த நேரம் பரமாச்சாரியார் கர்னூலில் இருக்காருன்னு படித்தேன். நான் அவரை பார்த்ததில்லை அதுக்கு முன்னாடி. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் 1949. ஸோ 83 வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரை. ஸோ பரணிதரன் இந்த ஆலய தரிசனம் அருணாச்சல மைக்கமெல்லாம் எழுதியிருந்தான் இல்லையா, அதை பார்க்குற போது ஏதோ ஒரு போகணும்னு ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த கார் புதுசாக வாங்கினதுனால அதை தூக்கிட்டு கர்னூலுக்கே போய் பெரியவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனேன். போனப்போ கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி தரிசனம் கிடையாதுன்னாங்க. தூரத்துலேருந்து அவரை கும்பிட்டுட்டு நேராக மந்திராலயம் போயிட்டேன். ஏன்னா கர்னூலுக்கு கிட்ட மந்திராலயம்.
இப்போ இருக்கிற மாதிரிலாம் கர்னூலில் இது மந்திராலயத்தில் நிறைய ரூமெல்லாம் இருக்காது. இந்த கோம்பி செட்டியாருங்கன்றாங்க இல்லையா, ஆரிய வைசியா, அவங்க சத்திரம் ஒன்று தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேஸ்ட்காரங்களை தவிர யாருக்கும் ரூமே கொடுக்க மாட்டானுங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம். நான் ஒரு தடவை போனவங்க அவங்க என்ன கோத்திரம்னாங்க, ஸ்ரீவத்ச கோத்திரம்னேன். அவங்க எதுக்கு இது கேட்குறாங்கன்னா, நீ என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது அவங்க கேட்பாங்க ஆரிய வயசால, நம்மலாம் அதை கேட்க மாட்டோம். மேனமாம கோத்திரம் அப்படின்னாங்க, தாய் மாமன் கோத்திரம் சொல்ல, நீ அதை வச்சுதான் நீ கோம்டியா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிக்கிறது. அவங்க இல்லை எங்கள் ஆளுங்க ஆரிய வயசாதான் தான் கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா. என்னடா பண்ணுறது, நான் கார்லேயே படுத்துன்னு காலையில் எழுந்திரிச்சு துங்கபத்திரில் குடித்து ராகவேந்திர தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தேன். வர்ற வழியில் அகோபிலம் போனேன். அகோபிலத்தில் மேலே போனோம். அந்த மாதிரி போகிற போது பெரிய அருவியெல்லாம் கொட்டின்னு இருக்கும். அங்கெல்லாம் போனேன் நான். கீழே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கும், அகோபில் நரசிம்மர் கோயில். நீங்களும் போகலாம். கீழே கோயில் வந்து ரொம்ப சாதாரணமாக ஜனங்க காரிலேயே போய் இறங்குற அளவுக்கு இருக்கும். அண்டு அகோபில மடம்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதுதான் மூலஸ்தானம் மாதிரி. அண்டு சின்னதாக ஒரு 8 ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஆந்திர பிரதேஷ் டூரிஸ்டத்தோட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது தவிர ஒன்றும் பெரிய வசதிகள்லாம் இல்லை. ஸோ அந்த கோயில்லையும் பெரிய அளவுக்கு பிரசாதம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொதுவாக எந்த வைஷ்ணவ கோயிலாக இருந்தாலும் பிரசாதம் வந்து இம்பார்ட்டண்ட். அங்கே பண்ணவே மாட்டாங்க. கேட்டால் அவங்க யாரும் வாங்கலைன்னா வீணாகிடும், அதனால் அங்கே பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் இன்னும் மலை மேலே போய் அருவியெல்லாம் இருக்குது அங்கே. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த லொக்கேஷன்லாம். குகைக்குள்ளே வந்து உட்காந்துருப்பார் நரசிம்மர். என்ன அஹோ ஃபிலம் ஒன்றா என்ன தெரியும், ஓஹோ அஹோன்னா ஓஹோ அப்படின்னு, ஃபிலம்னா குகைன்னு அர்த்தம். ஸோ அதிசயமான குகை அப்படின்னு அர்த்தம், அற்புதமான குகை. அந்த இடத்துல ஒரு நரசிம்மர் இருப்பார். மேலே நவநரசிம்மர்கள்னு இருக்கும். இது வந்து பிரகலாதனுடைய ராஜ்யமாக இருந்தது ஒரு காலத்தில். அகோபிலத்தோட இம்பார்ட்டண்ட் என்ன, இரண்ய கசிபு பிரகலாதன்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த இடம் தான். ஸோ சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கேன்னு சொல்லி தூணை உழைச்சி நரசிம்மர் வந்தார் இல்லையா, அதெல்லாம் அந்த இடங்களில் இரண்யனுடைய சாம்ராஜ்யம் இருந்த இடங்கள் அதெல்லாம். அப்போ அங்கே போய் நரசிம்மரெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக மெட்ராஸ்க்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் நிகழ ஆரம்பிச்சு. ஸோ பரமாச்சாரியார் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. நான் வந்த உடனே எனக்கு பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூர்னு ஒரு இடம் இருக்குது. கொடுவாயூரில் ஒரு பெரிய ஆசிரமம், அகஸ்தியர் ஆசிரமம்னு பேர். அங்கே ஒரு சாமியார் இருந்தார், நொச்சூர் சாமியார்னு பேர் அவருக்கு. முத்துராமலிங்க தேர்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் அங்கே போய் ஒழிஞ்சு நின்றுருக்காங்க. ஸோ காரஸ்தித்தர்னு ஒருத்தருடைய, அவர் பிள்ளையார் உபாசனை பண்ணவர். அவருடைய ஆத்மாவும் அங்கே இருக்கிற பிள்ளையாரில் அவர் ஆவாகனம் பண்ணி செத்து விட்டார். இப்போ கூட, இப்போயா எனக்கு தெரியாது, நான் போன போதெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையார் சிலை வந்து காதை ஆட்டணும், தும்பிக்கை ஆட்டணும், அப்போ தான் கோயில் சாத்தணும், இல்லைன்னா சாத்தக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றல் இருக்கிற இடம் அது. ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வச்சு, இந்த இடத்த பற்றி எனக்கு அப்புறம் தான் தெரியும், முதல்ல தெரியாது. அங்கேருந்து அந்த சாமியார் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கோம், என் பேர் நொச்சூர் சாமி, எனக்கு உத்தரவாயிருக்கு உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சு என் செலவில், எங்கிட்ட காசு கேட்டிருந்தா கூட டவுட் பண்ணியிருப்பேன். அவர் சொன்னது என் செலவில் உங்களுக்கு சியாமலா கனக சங்கர்ஷினிங்கிற மகாமந்திரத்தில் அபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு உத்தரவாயிருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு தடவை வரணும் அப்படின்னு. நான் போயிட்டு வந்தேன்னா, மந்திராலயம் போயிட்டு வந்தேன்னா, அகோபிலம் பார்த்துட்டு பரமச்சார தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா, அப்போ தான் இந்த லெட்ரு வந்துச்சு. அதான் ஸ்டார்டிங் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது உலகத்தில், பருவத்தால் அன்றி பழா. நான் அங்கே போகிறேன். அங்கே போகிறதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் தப்பெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, லௌகீகத்தில் இருந்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி லைக் எனி ஒன் எல்ஸ் ஒரு ஜாலியாக ஒன்று லைஃப், அந்த மாதிரி சிகரெட்லாம் பிடிப்பேன். அண்டு ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்காண்ட்ருந்தேன். சரின்ட்டு நான் அங்கே போனோம். அப்போ கோயம்புத்தூரை தாண்டிட்டு குருவாயூர் போகணும் அன்றைக்கி. ஏன்னா மறுநாள் தானே ஆகும், அதனால் குருவாயூர் போகலான்ட்டு போயிட்டுருக்கேன் நான். இப்போ யாரோ ஒருத்தன் சைக்கிளில் வந்து கார் மேலே ஊந்துட்டான். உடனே ஊருக்காரங்கெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கைலியாடு போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அங்கே காரையும் கொண்டு போய் வச்சுன்னு என்ன ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூட கொண்டு போய் அங்கே உட்காரிச்சிட்டான்.
அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிருக்கோம், அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா தான் அவங்கள விடுவானா. அங்கேருந்து நேராக குருவாயூர் போனேன். அவன் சைக்கிளில் ஊதான் இல்லை படுப்பாவி. அப்போ என் காரோட கண்ணாடி உடஞ்சி போச்சு, இந்த புது காரு கண்ணாடி உடஞ்சி போச்சு. நான் எதுக்குமே டென்ஷன் ஆகிற ஆளே கிடையாது. பயங்கர மழை வேற பெய்யுது. நான் அந்த கார் கண்ணாடி வழியாக கை விட்டு ஆட்டின்னு ஹாய்னு குருவாயூருக்கு போகிறேன். குருவாயூர்லேயும் ரூம் கிடைக்கல. சரின்னு கார்லேயே உட்காந்துருந்து காத்தால அந்த 3:30-4 மணிக்கு ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு நேராக கார்லேயே திரும்பி கோயம்புத்தூரில் காரை இந்த பாஷா பாய்னு யாரோ ஒருத்தன் வச்சுருங்க, கோயாவோ பாஷாவோ, அவங்ககிட்ட வண்டி ரிப்பேர்ட்டுக்கு விட்டு நான் ஒரு டூரிஸ்ட் கார் பிடிச்சின்னு நொச்சூராசனத்துக்கு போயிட்டேன். அங்கே போனால் அந்த பெரிய யாகம் பண்ணாங்க. அந்த யாகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை எனக்கு தலைமையில் எல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணாங்க, திருமஞ்சனம் மாதிரி பண்ணினாங்க. அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். இது ஒரு உதாரணம். இதுக்கு வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒரு காலம் கனியணும். கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க நிறுத்த விடத்துன்னுவாங்க. ஒரு கொக்கு ஓட மீன் ஓட ஒரு மீன் ஓடலும் பார்த்துருக்குமா, டக்குன்னு மீன் வரப்போதும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை ஞானி ஆக்கும். புக்கெல்லாம் படித்து யாருமே ஞானி ஆக முடியாது. கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆதிசங்கராச்சாரியர் கேட்குறார். கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை, பிரத்னாகர ரத்னாகரம்னு பேர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கிம்சாரே சம்சாரன்னா இந்த வாழ்க்கையில் என்ன சாரம் இருக்குது, வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் திஸ் பிளடி லைஃப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா, சம்சாரே சாரா அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களும், ஆரஞ்சு பழன்றது என்ன, அதில் இருக்கிற ஜூஸ், அந்த மாதிரி வாழ்க்கையை புழிஞ்சு எடுத்தாக்கா நமக்கு வர்ற பல்வேறு அனுபவங்கள் தான் அதனுடைய சாரம். ஸோ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேனாட் பிகம் an enlightened பர்சன். நீ ஞானி ஆகணும்னா பயங்கரமாக எல்லா அனுபவங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு புக்கு படிச்செல்லாம் வராது. நஹி நஹி ரஷதி டுக்குருங்கரணே. அதனால தான் ஆதிசங்கரர் சொன்னார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லின்னு அவன் பார்த்துக்குவான் மீதியெல்லாம். நீ இந்த கிராமர்லாம் படித்து ஒன்றும் தவகல பாஷை அது ஒன்றுமே, அதனால் உனக்கு லாபம் வராதுன்னு ஆனானப்பட்டு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. ஸோ அனுபவங்கள் தான் ஒருத்தனை ஞானியாக்கும். அந்த மாதிரி எனக்கு பலவிதமான அனுபவங்கள். அதில் பல அனுபவங்களுக்கு ஆதாரமாக இருந்தது யார், பரமாச்சாரிய சுவாமி. நான் அவரை முதல்ல அகோபுரத்தில் பார்த்துட்டு தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அப்போ 6 மணி ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவரை தேடி போனேன். நான் மீனம் பார்க்க ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன், ஈவினிங் காலேஜில். அப்போ அங்கே பாலசுப்ரமணியம்னு இருந்தார், அவர் பிரின்ஸ்பாலு. அவங்க ஒய்ஃப் வசந்தா பாலசுப்ரமணியம் கர்நாடகா சங்க ஹைஸ்கூலில் பிரின்ஸ்பாலாக இருந்தாங்க, அந்த அம்மா ஹெட்மிஸ்ட்ரஸ். அவர் சொன்னார், நாங்கள் மாப்பெரியவரை சித்தூரில் போய் பார்க்க போகிறோம் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில், நீங்கள் வாங்க எங்க கூட அப்படின்னாரு. நான் அவங்க கூட போனேன். ஜெயின் காலேஜ் அந்த மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பேர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. பரமாச்சாரியர் இந்த பல்லக்குள்ளே உட்காந்துருக்காரு. நான் மாத்திரம் உள்ளே போனேன். அவங்கெல்லாம் அங்கே வெளியே நிற்கிறாங்க. உள்ளே போய் அவர்கிட்ட இப்படி முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இப்படி கை வச்சேன். வேறு யாருமே இல்லை, நானும் அவரும் தான். 1984 February 4ன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் நான் கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை இருக்கனால அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். அவர் தான் கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 3 தடவை சொல்ல சொன்னார். எப்படின்னார், இன்னும் என்ன வேணும் அப்படின்னார். நான் திருப்பியும் கை வச்சுட்டு, நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னேன். என் வாழ்க்கையே புரட்டி போட்ட மூமெண்ட் அதுதான் இல்லையா. லட்டு பூந்தியெல்லாம் நான் கேட்கவே இல்லை, 2 தான் கேட்டேன். ஐயப்பசாமி கோயில் கட்டிக்கிறேன், இங்கே நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. அடுத்தது நான் என்றைக்கு உங்களை மறக்காமல் இருக்கணும்னு பிளாங்கெட். அவரை மறக்காம இருந்தால் அவரே பார்த்துக்க போகிறாரு, நமக்கு எல்லாம் பம்பு. அதனால் உங்களை என்றைக்கும் மறக்காம அதையும் 3 தடவை சொல்ல சொன்னார். அப்புறம் எப்படின்னாரு. அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிச்சு.